சரி அப்புறம் இறங்கல சரி எனக்கு அந்த நீங்க எடுங்க அவங்க வந்துருவாங்க என்ன சார் 4 மணிக்கு கிளம்பி 4 மணி 5 மணின்னு போட்டு 9 காசு. இப்போ என்ன இதனால பின்னாடி வர்ற இதெல்லாம் அடிபடி போகும். இப்போ நம்ம பலாரம் சாப்பிட்டோம் வீட்டில் இல்லைன்னா அதுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போதானே அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். எறணாகுளம் போயிருக்கேன். எறணாகுளம் போகவே நேரம் ஆகும், டிராஃபிக்காக இருக்கும். அதே டவுன் இல்லை அது. ஊருக்கு வரையில் காலையில் இதுலேயுமே வரணும். 4 மணிக்கே கிளம்பிடுவோம். கோயில் திறந்துருக்கோம். 5 மணிக்கு திறப்பாங்க கோவிலில். இல்லாட்டி உண்டியில் காசை கொடுத்து வீட்டில் 4 மணிக்கு எந்திரிச்சு கிளம்புனாவே 5 ஆயிரம். பெரியவங்க ரொம்ப விலை குறைஞ்சிருச்சு போல, வண்டியில எல்லாம் விற்க ஆரம்பிச்சு. எப்படி கிராஸ் அத்தடி ரொம்ப ஏன்னு கட் பண்றாங்க. ஏன் வண்டி மாமா வந்துட்டு சொன்னிச்சு ஹலோ ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அது ஒண்ணுதான். நீ பார்க்கலையா? மிஸ்டு காலில் பார்க்கலையா? அதான் என்ன காலையில் இங்க பேசிட்டு என்ன அழுகிறா? அவன் எங்க தம்பி? அவன் எங்க தம்பி வரலையா இன்னும்? சரி 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 சும்மா இருக்காங்கல்ல? சரிம்மா, வேற ஒன்றும் இல்லையா? வச்சுட்டேன், நீ போடு. சரி நீனா என்ன எப்படி இருக்கீங்க? ஆதரா அழுகுதா? கொடுக்கும் ஆதரா 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 பேசு, எப்படி இருக்க? எப்படியா கண்ணா இருக்கு ஆதரா? நல்லா இருக்கியா? ஓமாமா நல்லா இருக்கியாம்மா? நேரே போய் சாப்பிட்றியா ஒழுங்கா? சரி அம்மாட்ட கொடு. அவன் இருக்கானாம்மா? தூங்குறானா?
தங்கம் அப்படியே தங்கம் எப்படி இருக்கா? வெரி குட். இன்னும் 2 நாளில் வந்துடுவோம். அப்போ தாய் இந்த பாரு ஓகேயா? கிம்ஸுக்கு போகிறாங்க செருப்பு திருப்பங்க இங்கே வராங்களா? இங்கே நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி தான் அந்த கடை இருக்குல்ல. நம்மளை பார்க்கவே இல்லை வேறு அடுத்து வச்சுருக்காங்க 2 பேரும் கேட்க மாட்டேங்குது. வரும்போது சாக்லேட் நிறையா வாங்கிட்டு வரணும். ரெடி பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பிடிக்கும் சாக்லேட். அப்போ இங்கே ஹோம்மேட் வாங்கலாமே. சரி பார்ப்போம். ஹோம்மேட் நல்லது தானே. ஹோம்மேட் இங்கே கிடைக்காது. அன்னைக்கு பார்த்துட்டு நாங்கள் எங்கே பார்க்கணும்? அந்த பக்கம் தேனி பக்கம் மட்டும் எங்கேயோ பார்க்கணும். ஏதோ டீ குடிச்சோமே ஒரு இடத்துல. அண்ணன் பார்த்தீங்கல்ல ஆமாம். ஹோம்மேட். இவன் அன்னைக்கு கர்நாடகாவிலேருந்து வாங்கிட்டு வந்தான் செய்கிற சாக்லேட். அது வீட்டில் இருக்கா அது இருக்காது, ஒரு பீஸ் 2 பீஸ். அது ரொம்ப இல்லை, சின்ன டப்பா. அது நான் இதுக்கு திங்காது ரொம்ப. அதனால தான் கடையெல்லாம் திறக்கலை. 10 மணிக்கு தான் திறப்பாங்க. ஒரு கடை கூட இங்கெல்லாம் 10 காலையில். இந்த கடை எல்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் 8க்கே வீட்டுக்கு போயிடுவாங்க. எந்த கஷ்டமும் பண்ணாங்க. தம்பிலாம் வரலையாமா? சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ அவளை கேட்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. துணி கடையெல்லாம் 10 மணி ஆகும். நீங்கள் போயிட்டீங்களா? சபரிமலை போகும்போது இல்லை, நான் வந்தோன்னு பிள்ளைங்க நம்ம போயிட்டு வாங்க. எனக்கு ஞாபகம் இந்த பிள்ளைங்க இப்படி இருந்த போது வந்தது. அதெல்லாம் இப்போ எர்ணாகுளமே தலையில மாறிடுச்சு. நான் வரையில இருந்த நான் டெவலப் ஆயிடுச்சா. கல்யாணம் பண்ணியிருந்தப்ப உங்கள் அப்பா எர்ணாகுளத்துக்கு மறுநாளைக்கு மறுநாள் ஒவ்வொரு இடமா கூட்டிகிட்டு போனாங்க. அத்தையும் மாமாவும் 1 வாரம் இருந்துட்டு, 1 வாரம் இல்லை, அவங்க 4 நாள் இருந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க கூட்டிகிட்டு போவாங்க. அப்போ பஸ்ஸில் தான், ஆட்டோவில் ரொம்ப தூரம் ஓட்டுறதில்ல, பஸ்ஸில் போனான்னா அதுக்கப்புறம் இறங்கி அங்கிட்ட எல்லாம் போய் இதெல்லாம் பார்த்தோம். போட்டிங்கெல்லாம் போயிட்டு நல்லா சுற்றி வாந்தி வந்து வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப முடியலை, நினைக்க முடியலை, மயக்கமாகவே இருக்கு. ஒன்றுமே பார்க்க முடியல, ஒன்றுமே புரியாது எனக்கு. கண்ணை கட்டி விட்ட மாதிரி இது யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது எனக்கு. ரொம்ப பாடாக இருந்துச்சு. புரியவே புரியாது. யார் பேசுகிறோம் பயமாக இருக்கும். நம்ம எப்படி இந்த ஊரில் இருக்க போகிறோம், நம்மளா இருக்கோமே எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு பயங்கர. அவங்கள இங்கே இருங்க போயிட்டு அத்தை மாமா அதெல்லாம் கொஞ்சம் நாள் ஆனால் சரியாயிருந்த ஊரில் நாங்கள்லாம் அப்படியே வந்திருந்தோம். ஆட்சி எல்லாம் நிறைய பேர் சிட்டியோடு இருந்தாங்க. அப்போ எல்லாரும் நல்லா பேசுவாங்க. அப்படியே பழகிட்டேன். உங்களோட நம்ம பதில் பேசுறதுக்கெல்லாம் இங்கே எங்கள் வீட்டுக்கே 50 பேர் வந்துருவாங்க. வந்து இவங்க கம்பெனிக்கு போவாங்கல்ல, மத்தியானம்லாம் பயங்கர மீட்டிங்னே எங்கள் வீட்டில். எல்லாரும் சிரித்து ஆடி பேசிட்டு தான் போவாங்க. நிறைய வீடு இருந்துச்சு அப்போ. அப்படியே மலையாளத்துக்காரெல்லாம் வந்து அவங்களாவே பேசுவாங்க. பேசிட்டு சரியா நேற்று ராத்திரி எல்லாம் தீர்ந்துருச்சா என்னன்னு கேட்கல. எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்குங்க. அப்படி தானே பண்ணும். இப்படி திரும்பி இல்லை. இதுதான் உங்கள்கிட்ட சொன்ன பெட்ரோல் பம்பு கிட்ட திரும்புங்க. எனக்கு தெரியாது. இதான் ஆல்வே ரோடு. அந்த பெட்ரோல் பங்க் வரைக்கும் தெரியும். ஆல்வேக்கு போக இந்த பக்கம் நம்ம ஊருக்கு போகுதுன்னா அங்கே அந்த ஃபர்ஸ்ட் சிக்னல் இருக்குல்ல, நேராக அந்த ரோட்லேயே போயிடும். அன்னைக்கு காலேஜ் அந்த ரோடு எங்கே போகுது? எது இதுவும் ஆல்வேக்கு தான் போகும். ப்ரைவேட் ரூட் அது. டிரான்ஸ்போர்ட் தான் நல்லா இருக்கும். நம்ம சீக்கிரம் போகும். அது ரோடு சரியா இருக்காது. ரோடு இருக்கும், இருந்தாலும் வண்டி எல்லாம் வரும். நிறைய ப்ரைவேட் ரூட். இது நமக்கு டைரெக்டாக போயிடலாம். அழுதது இப்போ குரல் கேட்டோன்னு நிறுத்திச்சு. தெரியுது அம்மா யாரோடைய எல்லாருக்கும் மாஸ்க் வச்சு வைக்கணும்னு சொன்னாங்கன்னா எல்லாரும் ஆள் பண்ணி மாட்டாங்க. தெரியுது பதில் பேசுறேன். ஏன் உங்களை தெரியாதா? கூடவே தானே தெரியும். இப்போ போகணும்னு ஆடு உங்களுக்கு சொந்தம் தானே மீனா? அண்ணன் மகளா? மாமா பேத்தி தாய் மாமாவோட பேத்தி மகன். அதான் இங்கே இருந்தாருன்னு சொன்னோம்ல, திருவாங்கூர் ராமநாதன் அவங்க
தம்பி லக்ஷ்மணன் பேங்க் மேனேஜரா இருந்தாரு. இங்கே ராமநாதன் தேவைப்பட்டார். இல்ல எங்க காரைக்குடி அந்த காலத்துல அவங்க தான் ட்ரெஸ் ஆச்சி ராமநாதன் அந்த ராமநாதனா அவர் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. தம்பியோட பேத்தி தான். அது வந்து இவளுக்கு மாமா தானே. அவங்களும் அதை நேற்று இவங்ககிட்ட சொன்னா தெரிஞ்சிருக்குமே. அவர் பேரு கேசியர் ராமநாதன். தெரியுமா? கேஷியரா அவருக்கு தெரியுமா? அந்த அண்ணனுக்கு தெரியும். இவங்க சித்தி ஆனா நான் வந்த 4 வருஷத்துல அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. இவங்க சித்தி கழுவிக்கினே இருக்குமே அதானே. அதான் சோப்பு வச்சு தொடச்சிக்கினே கழுவி சோப்பு போட்டு தண்ணியை ஊற்றி விட்டுருவான். ஊற்றி விட்டு இந்த ஒரு வேலைக்கு விட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டாரா அந்த ஊர்ல எல்லாம் சொல்லி க்ளீன் பண்ணிக்கின்னு இது உடம்பெல்லாம் க்ளீன் பண்ணாதான், தலை விட தீவாதான், வீடே தான் க்ளீன் பண்ணிக்கணும். அதெல்லாம் அப்படி இப்படி வைப்பாங்க. வெள்ளி விளக்குல அந்த லிக்விட போட்டு கிடைக்கும். ஆமா லிக்விட் போட்டு கிடக்கு. நல்லா இருக்கும். இது இப்படி அசையாம தேய்ச்சி ஒரு இடத்துல அது வந்து பத்த வச்சு கொண்டாந்தாங்க பாருங்க. அந்த அது நம்ம ஏலத்துல எடுத்து வளர்த்தேன். கல்யாணம் பண்ண போக மாட்டேங்குது, கருப்பாயிடுது. கல்யாணம் பண்ண வருஷம் அந்த ஏலத்துல எடுத்தேன் நான் அந்த விளக்கு ராஜில இருந்து. அப்புறம் இன்னொன்று வாங்கிட்டு வந்தேன், டபுள் சீட் வச்சு படுத்திருக்கிறாள். அது எடுக்கலை. சரி இருக்கும்போது எல்லாத்தையும் காரைக்குடியில் அன்னைக்கு எம்எஸ்டியில் வாங்கிட்டு இந்த வளையல்லாம் நான் அங்கே நம்ம ஊரில் வாங்குவோம்னு நினச்சேன். இவளுக்கே மாடலாக வேணுங்கிறாளே. அங்கேனா நம்ம ஊரில் எப்போவும் உள்ளதுதான் இருக்கும். சரி இதுனா கொஞ்சம் மாடலாக இருக்குது, பிடிச்சிருக்கு. நான் 2 வாங்கிட்டு நல்லா தங்க வளையலா 6 பவே வந்துச்சு. இது 2 அது. நீ அந்த ராமுவை புடிமா, அந்த கல்லுப்பட்டி ராமு இருக்கார்ல, அவனை புரியலாட்டி அவன் தம்பி எப்படி அவன் தம்பி வரவே மாட்டேங்கிறேன். அவனுக்கு முடியல. யாருக்கு? அவனுக்கு ராமு ராமு தம்பிக்கா? ஏன்? அவனுக்கு கிட்னி ப்ராப்ளம் சொல்றாங்கல்ல. ஏங்க நட்டி முடியாதான். அது வந்து இது பண்றாங்க. ராமு அருணாச்சலத்துக்கு அருண் யாரு யாரு தெரியாது. கேட்டேன் அவர் அந்த தர அன்னைக்கு. ஏன்னா தம்பிக்கு முடியலன்னு சொன்னாலே எப்படி இருக்கேன் அருண்னு கேட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அவனுக்கு அப்படின்னு சொன்னாரு. ராஜ் இல்ல தம்பி. சிங்கப்பூர்லயா? சிங்கப்பூர் சிட்டியார் மகனுக்கு. ஆமா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் நல்ல அதான் இந்த கடவுளுங்கிறீங்கல்ல, அவன் தான் நல்லவன். அவனுக்கு எவ்வளவு பெரிய சோதனை பாரு. இவன் தான் அவன் அப்பச்சி சொத்தப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில வரட்டினான். அவன் நல்லா இருக்கேன் ராமு. அருண் ஒரு பாவம். என்னன்னு தெரியல, இப்படி இருக்காங்க. நல்ல பையன். ஆனா இப்ப ஏதோ டாக்டர் எல்லாம் காட்டி பரவாயில்லன்னு சொல்றாங்க. மாத்தி வைக்கிறாங்களா வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. வச்சா கொஞ்சம் வருஷத்துக்கு இருக்கலாம். என்ன பண்றாங்கன்னு தெரியல. கதிரேசன் முன்னாடி 15 வருஷத்துக்கு இருந்துச்சு. இது அவனுக்கு எந்த அளவுக்கு ஆரம்ப ஸ்டேஜுங்கிறாங்க என்னன்னுலாம் தெரியல. இல்லைம்மா சிங்கப்பூர் சிலோன் இங்கெல்லாம் கிட்னி ஈஸியாக கிடைக்கும். ஆமாம் அப்படி ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எதுவும் நம்மகிட்ட சொல்லலை யாருமே. அந்த அதுதான் முடியலைன்னு சொன்னாங்க. அதாவது நம்ம அப்போலோ ஆஸ்பத்திரி இருக்குல்ல, அவங்க வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 15-20 லட்சம் கேட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பண்ணுனா அஃபென்ஸ், ஏன்னா இங்கே வாங்கக்கூடாது, கவர்மெண்ட் அப்ரூவல் தான் வாங்கணும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த பேஷண்ட்டை டூரிஸ்ட் விசா மாதிரி போட்டு சிலோனுக்கு கூட்டிக்கணும் இல்லை சிங்கப்பூர் கூட்டிக்கணும் போய் அங்கே வந்து வறுமைக்கு விற்கிறாங்க நிறைய பேர் கிட்னி. அதை வாங்கி செட் பண்ணிவிட்டு அங்கே உடனே சிங்கப்பூர் வந்து டைரெக்டாக இந்தியா வராமல் சிலோன் போயிட்டு சிலோனில் இருந்து இந்தியா வர்ற மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்போலோ ஹாஸ்பிட்டலில். இவன் சிங்கப்பூர்லேயே இருக்கிறதுனால இவனுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்னு நினைக்கிறேன். ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. சிலோன் வந்து நிறைய கிட்னி விற்கிறாங்களா, சிங்கப்பூர்லேயும் கிட்னி விற்கிறாங்களா. டயாலிசிஸ் பண்ணதா சொன்னாங்க. எப்படி அது எந்த அளவுக்கு முடியலைன்னு தெரியல. 3 பிள்ளைன்னு சொன்னாங்க. 3 பிள்ளை, 2 பொண்ணு 1 பையனும். 2வது பையன் 3வது ஒரு பொண்ணு. கொண்டாட்டி நல்லா அவன் எங்க பெரியம்மா மகளுக்கு சொந்தம். அதாவது இப்போ ஏலத்துக்கு நம்ம அபிஷேகத்துக்கு சொம்பு பிள்ளையாரு எல்லாம் வந்து அவர் கொண்டாந்து கொடுப்பார்ல, இவன் வந்து என் கையில் கொண்டாந்து ஒரு பேக்கில் வச்சு கொடுத்துட்டு முடிஞ்சோடனே அண்ணன் என் கையில் கொடுத்துருவோன்னு எல்லாம். யார் ராமுவா? அவன் கண்ட்ரோலில் இருக்கு எல்லாம் அந்த வீடெல்லாம். அம்பிட்டே அள்ளிக்கணும் விட்டாங்க வெள்ளிக்கிழமை. ஆமாம், அதுக்கு இவன் வந்து பேசணுமா இல்லை அந்த மற்றதெல்லாம் பேசுகிறான். நான் காலாடி போயிடுறேன் அவங்ககிட்ட வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த இதே பிரிச்சு விட்டானா. அது ஏகப்ப தான் ஒன்றா நம்பர் இது குடும்பத்தையே கெடுத்து சொய் சொல்லுவான். அவன் எந்த வீட்டுக்குள்ளே புகுந்தாலும் வீடு கெட்டு போயிடும். அதே கீதாவே சொன்னான். ஏகப்பைட்டேன் என்ன கீதா அப்படி சொல்கிறாங்களேன்னு. அம்மாச்சி அது உள்ளது அவன் அந்த பெரிய மகன் அந்த
மாதிரி இவங்க சொல்லி விட்டு பிரிச்சு விட்டதா சொல்றாங்க. அவங்க அவங்களுக்கு தெரியும். அவன் நீ கீதாங்கிறிய ஐயோ என்ன மரியாதை இல்லாம பேசுறான் கருப்பு. கருப்பை மட்டும் இல்ல அவ ரவுடி அவளை அவங்க ஆத்தா அப்படி வளர்த்துருக்கா. ஏன் அவ ஆத்தா என்ன பேசினால நம்ம பங்காளிகளுக்கு ஒரு ஆளுக்கு சூடு சொல்றேன் இல்ல. உங்க ஊர்ல வந்து என் பொண்ணை கொடுத்துட்டு கஷ்டப்படுறாளா, நீ என்ன கஷ்டப்பட்ட? அவன் நல்லா புள்ள பெற்று அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி பொண்ணாளிச்சு விடுறதுக்கு நீ வண்டியில ஏறி உட்காந்துக்கணும் வரேன் மாமியாங்காரி. பங்காளிகளெல்லாம் அவ்வளோ மட்டமா பேச ஒரு பங்காளி எந்திரிக்கல. திமிரு ரொம்ப அந்த ஆச்சு. எந்திரிச்சு நாங்க பொண்ணாளிச்சுக்கு வரலன்னு இறங்கிட்டு வரணுமா இல்லையா? நான் என்ன கேட்டேன்னா வண்டி போற வீட்டுல முதல்ல அவன் மகனும் மருமகளும் ஒன்னா இல்ல, அப்படி தனித்தனியா இருக்காங்க. சண்டைனா இருக்கு எதுவுமே கிடையாது. மகனை செஞ்சுக்கணும், மருமகளை வச்சு அவ தனியா இருக்கா. அந்த மாதிரி பிரச்சனை. பொண்ணழைச்சதுக்கு பஸ் புறப்பட்டுருச்சுமா. கருப்பு என்னமோ பெரிய தாவுக்கு ஏதோ ப்ராப்ளம், ஏதோ தகராறு பொறுக்க அவங்க ஏற மாட்டேன்னா, மீனா ஏற மாட்டேன்னா ஏதோ அப்புறம் சொல்லி மீனா அவங்க மதிக்கல. ஆமா, அப்புறம் மீனா ஏறிட்டு அந்த பஸ்ல வண்டி மூவ் ஆயிடுச்சு. கருப்பை காணும். கருப்பு எங்கன்னு கேட்டேன். இந்த ஆட்சி என்ன பண்ணுச்சு, டிரைவருக்கு நேரம் நின்றுக்குன்னு ரெண்டு கையை கம்பியை பிடிச்சிக்கின்னு நின்றுச்சு கருப்பு மாமியா. அந்த ஆட்சியிட்ட கேட்டேன் கருப்பை காணுமே என்னன்னு. அவங்க மாப்பிள்ளைய வந்து எங்கள்கிட்ட எங்க மாப்பிள்ளை வந்து உங்களுக்கு மாப்பிள்ளை தானே, அது கூட உங்களுக்கு தெரியாத மாப்பிள்ளைய விட்டுட்டு வர்றேங்கிறீங்களேன்னா, உங்க வீட்டில் நாங்கள் பொண்ணை கொடுத்து பட்ட கஷ்டம் போதுன்னுச்சு நம்ம பங்காளி வீட்டில். என்னமோ ரொம்ப கோடீஸ்வர வீட்டுலம்மா பேத்தியை செஞ்சுட்டோம். இதே அந்த கல்யாணம் பேசிருக்காங்க. அதான் நான் சொன்னேன், அவன் என்ன கஷ்டப்பட்டான், அவன் என்ன கஷ்டப்பட்டுச்சு உங்க மகன்னு. அதுக்குள்ள இவ நீ என்ன சொல்ற கருப்பு கொண்டாட்டி வந்து என்ன ஆயிட்டான்னு சொல்றீங்க எங்க ஆத்தாவை பத்தி. உங்க ஆத்தாவை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன், உங்க ஆத்தா என்ன சொன்னாலும் உங்க ஆத்தாவை போய் கேளுன்னு. அப்ப இந்த காலாடி பெரிய இறங்கி இருக்கணும். கல்லுப்பட்டி ராம எந்திரிச்சானா கல்லுப்பட்டி ராம கொண்டாட்டி கையை பிடிச்சி அமுக்கிட்டாலும் நீங்க பேசாதீங்கன்னு சோயையும் அமுக்கிட்டாலும். இப்படியே அமுக்கின்னு நம்ம ஊர்ல இருக்கவங்க நம்மளை அவமானப்படுத்தாங்க கேட்டு போவோம். அன்னைக்கு எங்க பொண்ணழைச்சதுக்கு நாங்க யாரும் வரமாட்டோம்னு இறங்கி இருந்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அவர்தான் எங்க வளவுக்குள்ள ராமுதான் வாயை கிழிச்சுக்கிட்டு கத்துவாரு. எங்க விட்டு விஷயத்துல எந்திரிச்சு பேசினாரா அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் கூட மனசே கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுல இருந்து நான் வந்து ரொம்பவே நினைக்கிறதே இல்லை. ரொம்ப கஷ்டமா போச்சு. அவன் மகளை கொடுத்து மகளும் நல்லா இருக்காங்க. அப்ப என்னாச்சு, நம்ம படைச்சுக்கிட்டு இருக்காங்க. முத நாள் படைக்கிறாங்க. படைப்பு வந்து ஆயா வீட்டில் படைக்கப்படாது, பொது படைப்பு உங்க பழைய வீட்டில் அவனுக்கு பங்கு இருக்குங்கிறனால அந்த வீட்டில் படைச்சாங்க. பெரிய தாவு மீனா வந்தா எல்லா வேலையும் இங்க பண்ணிக்கிட்டு இருந்தா, படைக்கிற வேலை ஃபுல்லா. மணி 11 மணி ஆயிடுச்சு. இவளை நடுராத்திரில 11 மணிக்கு அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணை கொண்டாந்து நடு ரோட்ல அந்த ரோடுல விளையாட விட்டு திரும்ப அங்கமாலிக்கு போறது இந்த ரோட்ல நைட்டு 11 மணிக்கு அந்த பொண்ணு கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம். அது ராத்திரில பசங்களோட சேர்ந்துக்கிட்டு சின்ன சின்ன பையங்களோட சேர்ந்துக்கின்னு ஆடுச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன், 20 வயசு அதுக்கு பிடிச்ச கல்யாணத்தை பண்ணி கருப்பை கூப்பிட்டேன், காலை கல்யாணம் நடுராத்திரில விளையாடக்கூடாது, கொண்ட வீட்டுக்கு போக சொல்லி பூரா காப்பெல்லாம் காமோதரம் போட்டாச்சுன்னா அப்புறம் வரக்கூடாது, கொண்ட உள்ள விட. அப்போ ஏதோ தகராறு பொருக்கு சரின்னு சொல்லிட்டு நான் வந்து உட்காந்துக்கினேன் உங்க வீட்டு திண்ணையில். திடீர்னு பார்த்தா உனக்கு அறிவு இருக்கா, மெட்ராஸ்ல உன்னைய வச்சுக்கிறேன் வாடா போடாங்கன்னு பேசுது. யாருன்னு எட்டி பாக்குறேன், இவன் நிக்கிறான் வாசப்படியில கருப்பு. அந்த நாய் இந்த கொண்டாட்டி நாய் கத்துது. சரி நம்ம ஈடுபட்டோம்னா அம்மா மரியாதை போயிருந்து உட்காந்து. இந்த அலமாச்சிக்கு தெரியும் உங்க கொடுது நான் நிற்கிறோம் இப்படி பொல்லாத ஒண்ணு. அது என்னவோ பேசி சரி சரின்னு அடிக்கடி போன் பண்ணும். அதுக்கு எப்பவுமே எல்லாமே இது சொல்லுமா அதுக்கு அலமாச்சிக்கு. கீதா இல்ல கீதா பாதி போய் வச்சு அவட்ட பேச இல்ல, அவளை கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. நீ பேசக்கூடாது விஷயத்த சொல்றதுனால அந்த ஊரா பறந்துக்கிறாங்க. எல்என்டி கொண்டாடிக்கு உடனே யார் ஆர்டேருந்து தெரியுமா நியூஸ் போகும்? கீதா, அந்த இந்த பெத்தாச்சி கொண்டாடி இந்த வல்லக்கரை அதை விட அந்த அண்ணாச்சி சொல்லிவிடுது. அந்த அண்ணாச்சி வந்து நான் காலாடி பெரியனுக்கும் வளர்க்கும். அவன் மதுரையில் மெட்ராஸ்ல இருந்து வர்றா, திரும்ப ரோட்ல வர்றானா, வீடு வாசல்ல மாவாட்டிக்கின்னு வச்சு சட்டியில வச்சு கொடுக்கறதுக்கு ரெடியா நிற்கிறான். கூட நல்லவ யாருமே நடந்ததெல்லாம் ரொம்ப கொடுமை. அடிச்சுங்கிறாங்க. நீங்க அவன் நல்லா சொல்றதுதான் சரின்ட்டு சரியாச்சு. நான் ரொம்ப எல்லாம் வச்சுக்க மாட்டேன். அது இவன் வந்து கருப்பு ரொம்ப முரணை.
கருப்பு அது என்னமோ பொண்டாட்டிக்கிட்ட சர்வ அடக்கமா இருக்கேன். இவங்க சொன்னாங்க 2 தடவை சோழியாச்சு விட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. நான் போய் எங்களுக்கு சொன்னாங்க அது வேற என்னமோ இருக்கு. வேற ஏதோ இருக்கு. இல்ல இங்க கருப்பு வீட்டுல ம் கருப்பு வந்து பல்லா முரட அவனையே அடக்கி வச்சிருக்கா இவன். கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். அதுலயே சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பிடிக்கலையா சிரிச்சுக்கலாம். ஆனா நான் அண்ணத்தோட அவன் நமக்கு என்னப்பா. ஆமா நமக்கு ஒண்ணும் கிடையாதாச்சு எல்லாருடையும். நான் சும்மா சிரிச்சுட்டு இருக்கிறேன். அப்படியா சிரிச்சுட்டு போயிடணும். அவ்வளவுதான். அண்ணா வேலையை அவங்க யாரும் யாருக்கும் எதுவும் மகன் நல்லா இருக்கானா மருமகன் நல்லா இருக்கான் அவ்வளவுதான் நான் கேட்பேன். நானும் சிரிச்சுப்பேன். அதெல்லாம் நான் டீட்டெயில் இதெல்லாம் போகவே மாட்டேன். அவ்வளவுதான் யாரோடையுமே டீட்டெயிலுக்கெல்லாம் போறதில்ல. சொல்றதே நமக்கு அதால ஆக போறது என்ன ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் நினைச்சேன் நான். அவன் கல்யாணத்துல மீனாவும் லட்சுமி வந்து பட்டு அதுக்கு அவன் கருப்பு கொண்டாட்டி என் உடனே அப்புறம் பெரிய சண்டை போட்டேன். அதுல இருந்து நான் கருப்பு பக்கமே தலையெடுத்து படுக்கல. கல்யாணத்துக்கு அப்புறம் இப்போ எத்தனையோ ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். ஐத்தாங்கோ ஆமான்ட்டு வந்துருக்கே இருப்பேன். அவளோட எந்த வார்த்தையும் பேச மாட்டேன். அவ்வளோ சண்டை. லட்சுமி மீனா வந்து இங்கே கோலம் போட்டதுக்கு சோயி போட படாத சோயும் கோயம்புத்தூர் ராமும் இந்த ஆட்டம் போட்டாங்க. அவங்க கல்யாணத்துல கருப்பு கல்யாணத்துல கூப்பிட்டு லட்சுமி மீனா எல்லா வேலையும் பார்த்தாங்க. எங்க நாத்தனார் கருப்பு கல்யாணத்துல அவங்க போய் விளக்கேத்துனது அலைமேலு இல்ல இந்த கோலம் போடுறோம். கோலம் போடுறது அதுக்கு சோயி வந்து சண்டை. சோயிய போட விடாம இல்ல அது வந்து அந்த மீனாய் தேண்டி ஒரு பாவம். அதுக்கு ஒண்ணு ஒரு இது பண்ணி பாவம் இல்ல ஒதுக்கு ஒதுக்குன்னு இல்ல வள்ளி வாங்கி கொடுத்தாங்களாப்பா. கொடுக்கல. அது கொடுத்தாங்க. இந்த பெல்காம்பட்டாங்க கட்டல வாங்கி கொடுத்தாங்க. நான் ஏங்கிதான் ஒரு பட்டு சீலை வாங்கி கொடுத்துருக்கேன் மாமியாருக்கு. அவங்க எப்போ பண்ண போறேன் இப்படி பண்றேன்னு இவ்வளவு செலவு பண்றேன். இதுல என்ன வந்துட போகுது அதெல்லாம் சும்மா இருந்தாச்சு. எனக்கு தெரியாது. அவளுக்கு எனக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இந்த கடை தானே மரக்கடைக்கு வந்து கடை இதற்கு பகல்னானே எனக்கு தெரியுது. ராத்திரில சுத்தமா ஒண்ணும் தெரியாது. வண்டி நிக்குது ஓரமா நிறுத்திட்டு அதை போட்டு இது ஆஃபர் தான் போட்டிருக்காரு கடையில. இந்த பாருங்க எழுதியே போட்டிருக்காரு. அப்புறம் கம்மியா அதான் குறைச்சிருக்காரு. 30 சொல்லி 25. நம்ம இன்னும் பொய் சொல்ல மாட்டாரு. எழுதியே போட்டிருக்காரு. ராஜியும் சொன்னா இப்ப ஆஃபர் ஆஃபர்னு. இதே ரெண்டும் அவங்க கடை தான். நெட்டக்க அவங்கதான் இங்கிட்டே இருக்காது. அந்த கட்டில் எடுத்தாச்சு. நம்ம கடையை மட்டும் எடுத்துக்கிறீங்களா? இல்ல நம்பர் கேட்டாங்க. இல்ல அவன் செந்தில் கேட்டான் கடை பேரு. வந்து பாக்குறேன் நம்பர் இருக்கு எனக்கு தெரியலப்பா. இந்த பெரிய பில்டிங் ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வாட்டி அந்த இது ஃபிளாட் பக்கத்துல இதான் ஒரு கடை. அதுவும் அவங்க தானா லெஃப்ட்ல இருக்குது. ஈத்தாப்ல ஒண்ணா வரும். அந்த பக்கம் இருக்கு. அங்கிட்ட விட்டுருக்குல அதான் பிள்ளைய ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல அவங்கதான் வேற வந்து அந்த அவங்க பழனிப்பட்டன்னு சொல்லி கூட்டி கொண்டு போய் வேற எங்கேயும் நீங்க வாங்க வேண்டாம் இங்க வாங்கன்னு சொல்லி அவர் 6 கட்டில் வாங்கியிருக்காரு. இதோட வாங்கி ஊருக்கு அனுப்பி விட்டுருக்காரு. மகனுக்கு வீடுகளுக்கெல்லாம் மெட்ராஸ்க்கெல்லாம். பழனியப்பன் அதான் அந்த விளக்கு ஏத்துறது இல்லம்மா சாமி வீட்டுல முத நாள் கல்யாணம். அது நாத்தனா தான் ஏத்தணுமா. இவ வந்து அலைமேல வந்து கருப்பு பொண்டாட்டி அலைமேல ஏத்த சொல்லிட்டான். இவ வந்து மீனா வந்து வாசப்பட்டிலே நின்னுக்கிட்டு இருக்கா. அவ சோய் செம கத்திவிட்டான். மீனா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நாத்தனா தான் ஏத்தணும்னு வச்ச காலை வாங்கிக்கின்னு வந்துட்டா அலைமேல. அதுக்கப்புறம் அவ ஏத்தினான். அப்புறம் தும்பு பிடிக்கிறது வந்து பங்காளி வீடு தானா. எங்க வீட்டுல மீனா வந்து தும்பு பிடிச்ச பண்ண உடனே அது சோய்க்கு கோவம். நீ எப்படி பண்ணலாம்னு இல்ல அதுக்கு இல்ல மீனா சொன்னா எங்க ராயவரத்துல எங்க பொம்பளை பிள்ளை எல்லாம் போடுவாங்க அப்படின்னா அதுக்கு இல்ல அதுக்கு சோய் இல்ல அதுக்கு சோய் பதில் சொல்லிட்டா. அது உங்க ஊர்ல எப்படின்னு தெரியாதுமா. எங்க ஊர்ல எங்க ஐத்த அப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க. இவங்க ஐத்த யாரு? இல்ல இவளுக்கு சோய்க்கு ஐத்த யாரு உனக்கு தெரியும்? எங்க ஆத்தா தானே அவளுக்கு ஐத்த. அதான் உங்க ஆத்தான்னு சொல்லாம எங்க ஐத்த இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா. அதுக்கப்புறம் போடு கோலம் போடவும் வரமாட்டேங்குது. அதுல இருந்து
அதை சும்மா இல்லாம அங்க எதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வந்து இப்ப இங்க தனியா உட்காந்துருக்கோம், நம்மள்ட்ட வந்து உங்க தங்கச்சி 2 பேரும் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க. அந்த பின்னாடி வர்றா, நீ கேளுடானே. அதுல எல்லாம் சொல்லுங்க நீங்க சீட் அதான் அவங்க வீடுங்க கருப்பு வீடுங்க கொஞ்சம் பார்த்துருக்காங்க, அதனால கொஞ்சம் பார்த்து. இல்ல நான் சொல்லிட்டேன் என் தங்கச்சி 2 பேர்ட்டையும். நான் எனக்கு தான் அவன் பெரியத்தா மகன், அவன் பெரியத்தா பேத்தி, பெரியத்தா மருமக. ஆனா நான் பெரியத்தா மகங்கிற முறைக்கே வரல, பங்காளிங்கிற முறையில தான் நான் வந்து உட்கார்ந்தேன். நீங்களும் என்ன பண்ணணும், ராயவட்டத்துல இருந்து வந்தீங்களா, பெரியத்தா மகன் கூப்பிட்டுருக்கேன் கல்யாணத்துக்கு, அந்த அதோட வந்தோமா கல்யாணத்தை பார்த்தோமா சாப்பிட்டுட்டு ஊருக்கு போறோமா இருக்கணும். தேவையில்லாம ஏன் அதுல எல்லாம் ஈடுபடுறீங்கன்னு கேட்டேன். முக்கால்வாசி நம்ம ஊருனா கண்டு இதே ராயவரத்தில் நம்ம இப்படி செஞ்சோம்னா பங்காளிகள் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுவாங்க அந்த வீட்டுக்காரர். ஆமா அதான் சொன்னாலாம் எங்கள் சின்ன நமக்கு இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு வார்த்தை கூட சொன்னதில்லை, ஒரு வார்த்தை கூட எங்களை எல்லாம் பேச மாட்டாங்க. என்னன்னு சொன்னாலும் என்னன்னு சொன்னாங்க ஃபோனில் கொடுத்து லாஸ்டே சின்ன நம்பி ஒரு வார்த்தை எங்களை பேசியிருக்காங்க. நாளைக்கு ஒன்று கூட எங்களுக்கு எதுவும் அந்த பெரிய சண்டை இல்லை. அதுக்கப்புறம் இப்போ பழையபடி எதுவும் பண்ணுறாங்க. இப்போ எவ்வளவு சண்டை போட்டு உங்களை அவமரியாதை பண்ணவனோட தான் சேர்ந்துக்கிட்டு போறாளுங்க காசிக்கு. இப்போ நீங்களும் பணம் வச்சுட்டு கூப்பிட்டா உங்களோடய வருவாங்க. எனக்கு பணம் வச்சுக்கிட்டு கூப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. ஊருக்கு போயிட்டு ஆள் வீட்டுல போடலாம், ஆள் வீட்டுல போட்டா நல்லா இருக்கும். அவர்கிட்ட சொன்னா அவரே பண்ணி தருவாரு. வேணா எவ்வளவு நீளம் வேணும் என்ன எதுன்னு கரெக்டா அளவு போயிட்டாங்களா எல்லாரும்? இது கிளம்பிட்டாங்களா காசிக்கு? இல்லை மார்ச் தான். அதுக்கு அன்னைக்கு தான் டிக்கெட் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அன்னைக்கு என்கிட்ட ஃபோன் பண்றா, எடுத்தாச்சு எங்க எல்லாருக்கும். அவன் தான் எடுத்தாமா எல்என்டி நாராயணன். அதான் நான் கேட்டேன் என் தங்கச்சி 2 பேரையும், ஆத்தாவே எங்க ஆத்தா இல்லைங்கிறேன். எவனாவது பழைய கார் ஓட்டுறான் அவ்வளவு வெறும் காரை மாற்றிடுவேன். நாங்கள் வெறும் 35,000 கிலோமீட்டர் ஓடிட்டு இருந்த கார் வாங்கிட்டோம். எங்க ஃபேமிலியை பொறுத்தவரை எங்க பெரியாச்சி இருக்கால, அவன் தான் நல்லவன். அவன் என் தம்பி இல்லை, இவன் தான் என் தம்பின்னு நாராயணன் சொல்லிட்டு என் பக்கம் வெட்டி கூட பாக்குறது இல்லை. அதே மாதிரி இந்த 2 நாய்களும் என்ன பண்ணணும், இவன் எங்க ஆத்தாவை ஆத்தா இல்லைன்ட்டான்ல, நீங்க ஏன் அவனோட சேருங்க? இவன் தான் அரிமளத்துல செஞ்சு அவங்க அண்ணன் பிடிக்காது. அதுக்கு மகளே அங்கே செய்த மாதிரி இவரை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுல இருந்து அரிமளமே பிடிக்கும். மாமிக்கு சித்தப்பா பொண்டாட்டி, சின்ன மாமா பொண்டாட்டிக்கு சித்தப்பா பொண்டாட்டி. எங்க ஆச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்க ஆச்சி பட்ட கஷ்டமே அதுல இருந்து எனக்கு அரிமளமே பிடிக்காது. பட் வேற வழி இல்லாம என் மகளையும் கொஞ்சம் கடுசான அடிச்சுடுவாராம். இந்த அரிமளத்துல பொம்பளைலுமே எல்லாம் கொஞ்சம் கடுசான லைட் எல்லாம் போட மாட்டாங்க. இல்லம்மா, சாப்பிட்டுட்டு காலையில அரிமளம் செட்டியார் நேரா இப்படி போகணுமா? நேரே போகணும். அரிமளம் செட்டியார்களுக்கு என்ன வேலை? போகணுமே. எப்படி போகணும்? நேரே ஆபீஸ் கிட்ட போயிடுவோம். நீங்க எங்கிட்டே போயிடும். இப்படியே போயிடலாமா? இல்ல இதுல இல்லையா தானே? ஆமா சொல்லுங்க. இந்த ரோட்ல போக. ஆமா, நமக்கு ஆள் வைக்க நேரே போங்க, நேரே போங்க. இதுல வேண்டாம், நேரே போங்க. கரெக்ட் தான். வேணாம். எதுக்கு ஏதாவது சொல்லி தாங்க. என்னாலும் இது வழியா போனது அது ஆஞ்சநேயர் கோயில். அன்னைக்கு நைட்டு போயிட்டு திரும்பினோம்ல இந்த இடத்துல. இந்த ரெஸ்டாரண்ட் தாண்டி தானே அந்த ரெஸ்டாரண்ட் போனா. இல்ல இது நேரே போயிருங்க, நேரே போய். இல்ல அன்னைக்கு சாப்பிட வந்தது இந்த இடத்துல. அதுக்கு அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதுக்கு அடுத்தது. எதுக்கு இப்படி வரேன் அவன் ஐயா வேற. இல்ல லைட் போட்டேன் நான் திரும்புறோம்னு. இதுதான் வந்தோம். இதான் அல்ஜாஜ் ரெஸ்டாரண்ட். இன்னைக்கு கூட்டத்தையே காண. இல்ல காலையில லேட்டா தான் திறப்பாங்க. மத்தியானத்துலேயே சாப்பாடு. இந்த பிளாட்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஜேசிக்கு ஒரு வீடு. உங்க அப்பா எப்போ வந்து வருவாங்க. அவ ஆபீஸ் கிட்ட போய் ராஜி ஆபீஸ் கிட்ட போய் நம்ம திரும்பினாவே மெட்ரோ ஸ்டேஷன்.
நம்ம வண்டி அங்கே போட்டுட்டு போகிறோமா? வண்டியில் போட்டு அவங்க அதுக்குள்ள அவங்க வந்துடுவாங்க. எல்லாம் சேர்ந்து இப்போ லக்கேஜ் எல்லாம் லக்கேஜ் ஒன்றும் இல்லை. என்ன இருக்கு? கேக்கு டப்பாவா? இல்லை, நம்ம அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. இப்படி ஜாயின் பண்ணிக்கிறோம். அந்த பிளேட்டுகளை மட்டும் கையில் அவரை ஜெயின் அது ஒரு பையில அனுப்பாரு பிளேட்டு எல்லாமே நம்ம ரிக்ஷா பண்றாங்க. இன்னும் எவ்வளோ தூரம், எத்தனை கிலோமீட்டர் இன்னும் இருக்கு? இன்னும் கொஞ்சம் தான் வந்துட்டான். நாளைக்கு எர்ணாகுளம் ரோட்ல திரும்பினா ஃபர்ஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். இன்னும் கடையெல்லாம் திறக்கல. சிக்கன்ல வத்தல்லாம் வச்சுருக்காங்களா? சிக்கன் கொண்டாட்டம் இருக்காங்க. வறுத்து நாங்க கேரளா வருது. இப்போ யார் சொன்னது? அவங்க கீதா தான் சொன்னாங்க. எங்கள்கிட்ட சொல்லலைன்ட்டு. இல்ல இல்ல, நாங்க வந்து அவ ஆர்த்திக்கு லீவ் இருந்தா வருவாங்க. அன்னைக்கு காலையில நான் சொல்றேன் முடிவு பண்ணல. லீவ் இருந்தா கார்ல வர்றது தானே, அவங்க டிக்கெட் எடுக்கல, அதனால வருவாங்களா இருக்கும்னு. அப்போ வந்து எங்கிட்ட சொல்லவே இல்லையே. நாங்க நேரத்தை முந்தானாலமா பேசினோமே அப்படின்னா தெரியல. என்னன்னா இப்போ வரல போல இருக்கவங்க, அதே சொல்லல அப்படின்னு நான் வச்சுட்டேன். எதுக்கு பேசினான்லாம் நான் கேட்கல. உங்களோட எதுக்கு பேசணும்? பர்த்டே கூப்பிடு. அது பர்த்டேக்கு மட்டும்தானே கூப்பிட்டுருக்கா. அது அதுக்கப்புறம் இவ என்ன இல்ல அதுக்கு முன்னாடி கூப்பிட்டுருக்கா. உங்களை எப்ப கூப்பிட்டான்னு எனக்கு தெரியாது. அதனால ஆர்த்தி அப்பாவோட பேசினமே. எதுக்கு பேசுனாங்க, எதுக்கு பேசுறா உங்களோட அப்படின்னு நான் நினைச்சேன். அதையும் நான் கேட்கல. சரிட்டு வச்சுட்டேன். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் தான் இவ வர்ற அன்னைக்கு காலையில பண்றா என்னன்னு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இன்னைக்கு நைட்டு வந்தாலும் வருவாங்க, அவங்க கிளம்பியிருக்காங்க. இதெல்லாம் அங்கேயெல்லாம் தேனி எல்லாம் போயிருக்காங்க சுத்தி பாக்குறதுக்கு. அப்படியே முடிஞ்சா அங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க பர்த்டே கூப்பிட்டாங்க. சரின்னு அதுவும் டேட் லேட்டா தானே அந்த டைம்ல தானே. எங்களுக்கு எங்க வீட்டுக்கு வர்றதை எப்படி சொல்லுவாங்க? பர்த்டேக்கு கூப்பிட்டோம்னு என்கிட்ட சொல்லுவாங்க. அப்படி அப்படி இல்ல என்கிட்ட சொல்லுவாங்க. எப்படி பேசுறான்னு அதே நான் சொல்றேன். அவ பேசுறதே கரெக்டா இருக்கும். தேனுதான் பர்த்டேக்கு கூப்பிட்டான்னு சொன்னா முடிஞ்சிச்சு. ஆமா அவ்வளவுதான். எங்க அனுமதியே திட்டுவேன். அம்மா அது என்ன, அதுக்கு என்னவோ பேர் சுனாமி வந்து போன் பண்ணது பாருங்க, பேர் வச்சிருக்காங்க, சுனாமி நம்பர் வருது அப்படின்பேன். அவன் ஏமா கொஞ்சம் கணக்கு பார்ப்பாளாம், இது பண்ணுவாளாம். இவன் ரோடா சுத்துவானா. நான் இல்லைன்னா அவனுக்கு ஒரு மயிறு பிடுங்க முடியாதுன்னு அப்படியே பேசுறான். கடையேற சென்னையில உனக்கு ரவுடி மாதிரி வச்சு கடையை நடத்துறாப்பா. ஒரு பயம் இல்ல. கருப்ப எல்லாம் பண்ணுவா. இப்போ ஒரு பொண்ணு உங்க அண்ணன் தங்க ஆட்சி மகளுக்கு ஒரு தேவைப்பட்ட பொண்ணு அடிக்குது. ஆமா, அதையெல்லாம் வச்சுக்கினா வீடே விளங்காது. இப்போ எங்க ஆட்சி திட்டுறா, அதெல்லாம் சரியாவே வராது நமக்கு. இருக்கும் இவன் என்னமோ சம்பாதிச்ச மாதிரி விடவே மனசு இல்ல. செஞ்சுட்டா எப்படியோ நல்ல அசிங்கமா போயிடும். அது நல்ல மல்லிகைக்கு இப்போ 1.5 மாசம் இருந்தானா அங்கே போய் அவ காலையில எந்திரிச்சு ஓடிடுவானா கடைக்கு சொன்னா. நான் எந்திரிச்சு அவ எந்திரிச்சு போயிடுவாங்க. இவன் நான் அந்த பிள்ளையும் மகளையும் வச்சுக்கணும் வந்துட்டு இவன் வருவேன் வந்து அடுப்புல என்ன காய்ச்சது நறுக்கி கொடுங்க பண்றேன்னு செஞ்சாங்க. ஐயா அவர் கொடுத்தாருல, அவர் தான் சமைக்கிறாரு. அவர் தான் நினைக்கிறாங்க. இவங்க சொன்னாங்க அவன் என்ன பண்ணுவான், நம்ம ஏதோ பண்ணிடுவோம். இவ காலையில போறது அவ்வளவு. ஆமா, கருப்புதான் எல்லாம் வீட்டுல பாக்குற வேலை. அந்த ஐயான்னு நினைக்கிறேன். அவர் தான் இவங்களுக்கு மொத்த வீட்டு வேலையும் பார்த்து வைக்கிறாரு. சொல்லுக்கு நம்ம படப்பு வீட்டுல சொல்லிட்டு நான் 1.5 மாசம் இதுல எப்படி திரும்ப நேராவா எப்படி ஆத்தா இருந்தாங்கன்னு தெரியல. என்ன சொல்லிட்டு அவங்க ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. அவளுக்கு பிடிக்கும். பெரியத்தாவுக்காக நம்ம அந்த வீட்டுக்கு போறது. வயசாயிடுச்சு பாவம் வள்ளியாயா. அது என்ன பண்ணும்? அது சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டது. கண்ட்ரோல்லாம் அது ஒரு டைப்பு. இவளுக்கு தெரியாம பணம் கொடுப்பாங்க. பெரிய மறைஞ்சு புது புது கொஞ்ச நேரத்துல இப்படியே பரப்பு
அதுக்கு இந்த மாத்திரையே தராங்க நீரோஜன் போடல காலையில் ஏதோ ஒரு மாத்திரை குறையும் நான் வச்சுக்கிறதே இல்லை வள்ளி யாரோடையுமே தேவையே இல்லை சும்மா தேவையே இல்லை. வாயை கொடுத்து நம்மளாம் வாங்கிட்டு இருக்காம இது ரெண்டு அவங்க அங்கே நடத்துறதுக்கு தான் நம்ம இதெல்லாம் இதுலதான் நான் கல்யாணம் பண்ணி முத டைட்டானிக் படம் பார்த்தேன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தேன் இது ரைட் லெஃப்ட் அந்த theatre, ரெண்டு அது தேட்டர் சமாதானத்துக்கு அழுகாதக்கா படமா இருந்துச்சு சொல்றது பேசுவேன் அதோட அவ்வளவுதான் யார் மேட்டரையும் அவளுக்கு தெரியாம பெரியதா குருவா கொடுத்துட்டு போவேன். ஆமா எல்லாமே கருப்பு தான் பண்ற கருப்பு நல்ல ஒரு ஏன் என்னமோ இவன் என்னமோ சம்பாரிச்ச மாதிரி அவன் லஞ்சம் வாங்கி இது அதோட பேசுறேன் இல்ல கருப்பு வந்து இந்த சவுத் இந்தியாவில் அது இருந்தவங்க எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்க. அதில் தான் இவ்வளோ காசு வச்சிருக்கேன் அவன். அதான் ராம சொல்லுவேன் வாங்க முதலாளிக்குவேன் அண்ணே முதலாளிலாம் கூப்பிடாதீங்கண்ணே அப்படிங்குவேன். உங்கள் ராமரில் வைத்தியானி மகன் ராமு அவன் கூப்பிட வாங்க முதலாளி கருப்பு அப்படிங்குவேன். அண்ணே சும்மா இருங்கண்ணே முதலாளிலாம் இஞ்சி இருந்துச்சாங்க நடுவில் எதுல இந்த இதில் தான் இஞ்சியை மென்று சாப்பிடலாம்ல நல்லா இருக்கும் சாப்பிட்டேன் கடலைக்கறி இல்லாட்டி கொஞ்சம் ஜெலுசின் குடிச்சிட்டு வந்துருக்கா அதுதான் அளவோட சாப்பிட்டேன் அதுதான் நேற்று நைட்டு ஜீரக தண்ணியை குடிச்சிருந்தேன் சூடாக குடிச்சிட்டாக்க ஜீரகம் போட்டு கொதிக்க வைப்பேன். இதே முக்கியமந்திரி வந்து தங்குற ஆபீஸ் இங்கே வந்தா அவருக்கு பேலஸ் இதுக்கு எர்ணாகுளத்துக்கு போய் ஆள் வைக்க வந்தா ஆல்வேவும் எர்ணாகுளம் ஒன்று தானே பக்கத்து பக்கத்துலையா? இங்கேருந்து கொஞ்சம் தூரம் அங்கமலையிலேருந்து போகலாம். இங்கே இங்கே பிள்ளையிலே காணும் அதுக்கு போயிருக்கு 2 வீலரில் போகிறத நம்ம கண்டுபிடிக்க முடியாது. செருப்பு வாங்கிட்டு வரேன் நாங்கள். வாங்க இறங்குனதை நம்ம பார்த்தோமே வாங்கி நீங்க பர்ஸ் வச்சிருக்கீங்க ஆமாம் அவள்கிட்ட வாங்கிட்டேன்ட்டு. இப்போ கொஞ்ச தூரத்துக்கு வந்துச்சு அப்புறம் தெரியல முன்னாடி போயிடுச்சு. இதெல்லாம் வீடுங்க தானா எனக்கு சர்ச்சு எல்லாம் மறந்து போச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்ததுனால அவ்வளவும் மறந்துருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னே தெரியாது. எர்ணாகுளம் கொச்சின்லாம் அது ரொம்ப நாளா இது பொம்பளை பிள்ளைய காலேஜ் எல்லாம் ஒரு இங்கே பஞ்சாபி ஹோட்டல்ல சாப்பிட்டோம்ல தாபால ஆ ஸ்கூல் நிறைய இருக்கு. தாபா அங்கே இருக்கு எர்ணாகுளத்துல இருக்கு அனுமதி எர்ணாகுளத்தில் தமிழ் ஆளுங்களும் நிறைய இருக்காங்கன்னு நினைக்கல. தமிழ் ஆளுங்க இருக்காங்க நம்ம ஆளுகள்லாம் இங்கே சவுத் இந்தியா வந்து ரொம்ப ஃபேமஸ். ஃபோன் பண்ணா வீட்டுக்கு வரலைங்க நான் அதனால ஒரு தடவை கூட பண்ணல. அங்கே வான்னு பிராணில் வாங்கியிருக்கேன் ஒரு வீட்டுக்கான அம்மா பார்க்க போறதே கொஞ்சம் நேரம். ஒரு நாள் இருந்தோம் நைட்டு வந்தோம் காலைல குளிச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கும் வாங்கன்னு புடுங்குங்க. என்னமோ தெரியல 1.5 நாள் ஞாபகமே இல்லை. அனிதாவே 10 நிமிஷம் நம்மளும் ஒரு 2-3 கடை போனோம் அங்கே எல்லாரும். போனோம். ஏங்க எர்ணாகுளத்துல ஒரு கடையில சீலை வாங்கணும். நான் அதனால இதுலேயும் ரொம்ப நாளாச்சு என்ன எது எப்படி இருக்குன்னு தெரியலன்னு தான் பேசாமல் இருந்தேன். நேரே போயிருங்க ராஜ்ய ஆபீஸ் இதாச்சு இதுக்குள்ள இந்த இடவெளி போகுதுல ரோடு இதுல போனா அந்த மாடியில ஊதா சீட்டு போட்டுருக்குல அதுக்கு அங்கிட்ட உள்ள பில்டிங் மாடியில நல்ல தூரம் தான் இதுக்கு அங்கிட்ட ஹைப்பர் மார்க்கெட்னா என்ன சீப்பா இருக்குமா? சூப்பர் மார்க்கெட் தான் எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு அது இல்லை வள்ளி ஹைப்பர் மார்க்கெட் லுலு மால்ல கீழே இருக்கு. எல்லாமே இருக்காச்சு. அம்மா அப்பாவை தவிர இந்த லுலு மால்ல அவ்வளவுமே வாங்க அது மட்டும்தான் வாங்க முடியும். வேற எல்லாம் ஆனா இந்த இதெல்லாம் கொஞ்சம் விலை நகை கடை துணி கடை இங்கேயும் வரிசையா 2 ஹைப்பர் மார்க்கெட் அது நிறைய போட்டுருப்பாங்க. இதான் பெரிய ஃபெடரல் பேங்க் ஜங்ஷன் இது பேரு பெரிய பிரான்ச் இதான். எங்க இருக்கு? இதா இருக்கு அந்த பக்கம் மேல ரொம்ப பெரிய மாடி இதா இருக்கு. அதுலதான் இந்த பையன் தான் மணிகண்டன் நம்ம ஆளுக விட்டு பையன். அது வந்து அந்த இதுல இருக்க பையன் அவன் தான் இதுல பெரிய இது போஸ்ட்ல இருக்கானா? அவன் சிஏ சிஏ முடிச்சு அதுக்கு மேலேயும் படிச்சுட்டேன். இங்க இருக்கேன் அவன் தான் ராஜிகை இங்க சேர்த்து விட்டதுட்டா. அவங்க அம்மா என்னோட டிராயிங் படிக்க வந்திருந்தாங்க. அதுல ரொம்ப பழக்கம். அதனால ஃபோன் பண்ணாங்க உடனே அவன் அம்பாட்டுக்கு அவுட்ல குடியிருக்கேன். அனுமதி டியூஷன் போறேன்ல அங்கே இருக்கேன். அவ்வளவு சம்பளம் சம்பாதிக்கிறேன். ஹலோ எப்படி போனது? இல்ல லெஃப்ட் திரும்பினோன்னா மெட்ரோ ஸ்டேஷன். ஏங்க கொன்னமரம் இருக்கான். வாங்க சொல்லு. நான் இன்னைக்கு எத்தனை 2 எவ்வளோ
2 வாங்கிக்கலாமான்னு கேக்குறா. 2 வாங்கிக்கோ. விலை ரெண்டு என்ன? வாங்கிக்க. விலை என்ன? 100 ரூபா தானே. வாங்கிக்க 2 வாங்கிக்கோ. 2 போதும்ல. இதே மெட்ரோ ஸ்டேஷன் கொஞ்சம் தள்ளி சரி, போய் உள்ள போய் வாங்கிட்டு போகணும். வேற ஏதாவது பூ பிடிச்சிருந்தா வாங்க சொல்ல அவளுக்கு. அவளுக்கு தெரியும். வேற எதுவும் செடி பிடிச்சா வாங்க. காடு தானே ஊருக்கு. சரி, அது பார்த்து வாங்கிக்கோ. இதை பண்ண மட்டும் வாங்கிக்கலாம். நான் சொல்றேன். நீங்க நிறைய பிளான்ஸ் இருக்கா பாக்குறீங்கன்னு கேக்குறேன். எங்க இப்போ எங்க அவங்க வாங்கின இடத்துல. பாப்பா போகும்போது அங்கே நம்ம நம்ம போகும்போது எங்க ஸ்டேஷன்ல வண்டி போட்டாங்களா? நாங்க ஸ்டேஷன்ல வண்டியை போட போறோம். அவங்க வந்து இதுல இருக்காங்க, நர்சரியில இன்னும் வரல. சரி ஓகே வாங்கி. எந்த இடத்துல? நாங்க ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். சரி, ஆல்வே ஸ்டேஷன். கடையில வர்ற வழியில தான். நான் தெரிஞ்ச கடையா? சரி. ராஜிக்கு தெரிஞ்ச கடை. நேத்து லீவு, இன்னைக்கு திறந்திருக்கேன். சரி இப்போ என்ன எங்க உள்ள நிறுத்திடலாமா? இல்ல அந்த இதுகிட்ட போனோடனே திரும்பணும் உள்ளுக்குள்ள. அங்கேயா? அந்த கார் கிடக்குல அதுக்கு பக்கத்துல தான் திரும்பணும் நினைக்கிறேன். உள்ள இங்க இது என்ன வழி அப்ப? இது பார்க்கிங் ஸ்கூட்டர்லாம் போகும். இது மேல ஏறி போனா மெட்ரோ ஸ்டேஷன். இல்ல சைடுல வழி இருக்கு. அதுக்குள்ள போக முடியாது. ஆட்டோ நிறுத்திருக்காங்க வரிசையா. இது வழியா போக முடியாது. கார் அங்கிட்டு போய் தான் ஏறணும். பார்த்து போங்க பஸ்காரங்க. இந்த பார்க்கிங் இருக்குல்ல உள்ள. அதுக்கு அங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட், ஆல்வே பஸ் ஸ்டாண்ட், பிரைவேட் ஸ்டாண்ட் இதுக்கு. இங்கிட்டு மார்க்கெட்டு எல்லாமே இங்கனக்குள்ளதான். பெரிய மார்க்கெட்டு. இது என்ன பண்ணாது? ஆல்வே இதுல இதுக்குள்ள போகணும். சீட்டு வாங்கணும். உள்ள போயிட்டு வந்துட்டோம். போட்டு வாங்கிக்கலாம். நல்லா இருக்கு. ஏன்பா அந்த நெய்யா இருக்கும்னு சொன்னீங்க ஒரு சிவன் கோயில். அது திருச்சூர். அதான் அதுக்கு நாங்க போனோம். அந்த கோயில் பேர் என்ன? அதே வடக்கநாதர். வடக்குநாதர் கோயில்ல ஒரு 10 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தோம். அழகா செம்ம அழகா ஏத்துக்கிட்டு குழந்தைங்களை பார்த்தேன். பூரா அழகு. சம்மந்த குழந்தைங்களும் அழகு. அது ஒரு மினிமனியா இருக்கு. இப்ப இந்த 3 பொண்ணுகளும் எவ்வளவு அழகா இருந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு 10 பொண்ணுகளை பார்த்து மயங்கிட்டேன். இந்த வடக்குநாதர் நாங்க வந்து எர்ணாகுளம் போனா அங்கே கொண்டாந்து போட்டுருவோம். காரை போட்டுட்டு இதுல இருக்கு. அங்கே எர்ணாகுளத்துக்கு ஒரே டிராஃபிக். எதுக்கு நின்று போய்கிட்டு